சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். குங்குமம் வைக்கும் பெண்கள் இந்த ஒரு தவறை மறந்தும் செய்யாதீர்கள். தீராத தோஷம் வரும். அது என்ன தவறு, ஏன் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள், ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குங்குமம் எப்போதுமே திருமணமான பெண்கள் 3 இடத்தில் வைக்க வேண்டும். நெற்றி முன்வகிட்டில், மாங்கல்யத்தில், இந்த 3 இடத்துலையும் பெண்கள் தொடர்ந்து குங்குமம் வைக்க வேண்டும். திருமணம் ஆகாத பெண்கள் நெற்றியில் மட்டும் குங்குமம் வைத்தால் போதும். இப்படி தினமும் நம்ம குங்குமம் வைக்கும்போது நம் கணவரின் ஆயுள் பலம் கூடும் என்பது நம்பிக்கை. மேலும் நம்ம கோவிலில் கொடுக்குற குங்குமம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, கோவிலில் தெய்வ சக்தியை ஈர்த்து அது நமக்கு குங்குமம் வடிவில் நம்ம நெற்றியில் வைக்கும்போது நம்மளோட உடலுக்கு நம்ம அந்த நல்ல சக்திகளை கொண்டு வர்றோம். அதனால தான் கோவிலில் கொடுக்குற குங்குமத்தை எப்போதும் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம பத்திரமா ஒரு டப்பாலையோ பேப்பர்லையோ மடித்து எடுத்துகிட்டு வந்து அதை தொடர்ந்து வைத்து கொள்ள வேண்டும். பெண்கள் எப்போதும் குங்குமம் வைக்கும்போது கிழக்கு முகம் பார்த்து வைப்பது இன்னுமே சிறப்பு. வடக்கு மற்றும் மேற்கு பக்கம் கூட வைக்கலாம். தெற்கு முகம் பார்த்து தொடர்ந்து குங்குமம் வைக்கக்கூடாது. உங்கள் வீடு தெற்கு பார்த்து தான் இருக்குது, அந்த இடத்துல தான் கண்ணாடி இருக்குது அப்படின்னாலுமே நீங்கள் கொஞ்சம் சற்று விலகி கிழக்கு முகம் பார்த்து வைத்துக்கொள்வது உங்கள் வாழ்வில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். ஒரு பெண் தொடர்ந்து குங்குமம் வைத்து கொண்டே இருக்கிறாங்க, திருமணமான பெண்கள் அந்த 3 இடங்களில் தொடர்ந்து வைக்கிறாங்க அப்படின்னா அவங்க குடும்பத்தில் ஒரு நல்ல நிலைக்கு வர்றதா இருக்கட்டும், அவங்க மேலே எந்த ஒரு தீய பார்வை, தீய சக்தி அப்படிங்கிறது வரவே வராது. ஒரு சில பெண்கள் என்ன பண்ணுவாங்க, மாதவிடாய் காலங்களில் இது கோவில் குங்குமம், இதை நம்ம வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒதுக்கிடுவாங்க. அது முற்றிலும் தவறு. மாதவிடாய் காலங்களில் கட்டாயம் குங்குமம் வைக்க வேண்டும். அப்போதுதான் அவர்களின் மேலே தீய சக்தி எதுவுமே வராமல் இருக்கும். தீய பார்வைகளும் அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது. என்னங்க இப்படி சொல்கிறீங்க, நாங்கள் மாதவிடாய் காலங்களில் சாமி ரூம் பக்கமே போக மாட்டோம், சாமி பக்கத்துலேயே நாங்கள் போகக்கூடாதுங்கிறப்ப நாங்கள் எப்படி குங்குமம் வைக்கிறது? இதற்காக தனியாக குங்குமம் வாங்கி உங்கள் கண்ணாடிக்கு பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. தினமும் குளித்து முடித்த பிறகு குங்குமம் வச்சுக்கோங்க. அதற்கு பிறகு மாதவிடாய் முடிந்த பிறகு நீங்கள் சாமி இடத்துல போய் குங்குமம் தாராளமாக வைத்து கொள்ளலாம். குங்குமம் வைக்கும்போது எப்போதுமே மோதிர விரலை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். அது நீங்கள் வச்சுக்கும் போதும் சரி, மற்றவங்களுக்கு நீங்கள் வைத்து விடும்போதும் சரி, மோதிர விரலை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். மோதிர விரல் சூரியனின் ஆதிக்கம் நிறைந்தது. இதனால் நம்ம மோதிர விரலால் தினமும் குங்குமம் வைக்கும்போது நமக்கு பெண்களுக்கு அதிர்ஷ்டம் ஏற்படும், ஆண்களுக்கு ஆயுள் பலம் கூடும். வாரத்தில் ஒரு நாளாவது பெண்கள் தங்களோட கணவர்களின் கைகளால் குங்குமம் வைத்து கொள்ள வேண்டும். உங்கள் கணவர் உங்களுக்கு குங்குமம் வைக்கும் போதும் கட்டாயம் மோதிர விரலை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். இவ்வாறு செய்வதினால் கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படும், குடும்பம் செழிப்பாக இருக்கும். பார்வதி தேவியின் அம்சம் நிறைந்த இந்த குங்குமத்தை நம்ம தினமும் வைக்கும்போது தெரியாமல் கீழே சிந்தினாலோ, இல்லை நீங்கள் வைக்கிற குங்குமம் கீழே கொட்டிட்டாலோ அதை திருப்பி எடுத்து நெற்றியில் வைக்கும் பழக்கத்தை கொண்டு வரவே வராதீர்கள். அது மிகப்பெரிய தவறு. இவ்வாறு செய்கிறதுனால நம்மளோட ஆயுள் பலமும் குறையும், உங்களோட கணவரின் ஆயுள் பலமும் குறையும். அதனால் கீழே குங்குமம் கொட்டிருச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்காக பயப்பட தேவையில்லை. கீழே விழுந்த குங்குமத்தை திருப்பி எடுத்து நெற்றியில் வைக்கிறது தான் தவறு. அதை கால்படாமல் அந்த குங்குமத்தை அப்படியே அப்புறப்படுத்தி உங்கள் வீட்டு செடிகள்லையோ இல்லை கால்படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க. மற்றபடி இதனால் எந்த ஒரு தவறும் இருக்காது. அது கீழே விழுந்ததை நெற்றியில் வைக்கிறது தான் தவறு. அதை கீழே போடுறதுனாலையோ இல்லை கீழே கொட்டுறதுனாலையோ எந்த ஒரு கெடுதலும் நமக்கு நடக்கவே நடக்காது. எப்பெல்லாம் நீங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போகிறீங்களோ அப்பெல்லாம் இந்த ஒரு விஷயத்தை செய்ய மறக்காதீங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, குலதெய்வ கோவிலில் பிரசாதமாக வாங்கப்படும் குங்குமத்தை தனியாக ஒரு டப்பாவில் சேகரித்து வைத்துக்கொள்ளுங்கள். உங்களுக்கு ஆண் குலதெய்வம் அப்படின்னா ஒரு பாக்கெட் குங்குமம் எடுத்துகிட்டு போய் உங்கள் குலதெய்வத்தின் காலடியில் வச்சு வாங்கிட்டு வந்து அதை தினமும் நெற்றியில் வைக்கிறதுக்கு பயன்படுத்திக்கோங்க. மேலும் உங்கள் குலதெய்வ கோவிலில் பிரசாதமாக துண்ணூறு, விபூதி எது கொடுத்தாலும் சரி, அதை மற்றவர்களுக்கு கொடுக்காம உங்கள் தேவைக்காக மட்டுமே பயன்படுத்தி கொள்ளுங்கள். தொடர்ந்து குங்குமம் வைக்கும் பெண்கள் மேலே எந்த ஒரு தீய பார்வை, தீய சக்தி அப்படிங்கிறது வராது. மேலும் அவங்களோட குடும்பம் எப்போதுமே சுபிட்சமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கும். ரொம்பவே சிறப்பாக அவங்க குடும்பம் இருக்கும். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த குங்குமத்தை தினமுமே பெண்கள் வைத்துக் கொள்ளுங்கள். நல்ல மாற்றம் ஏற்படும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.